வணக்கம் வியூவர்ஸ். குழந்தைங்களுக்கு ஒரு சத்தான உணவு வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். இது குழந்தைங்களுக்கு மட்டும் கிடையாது, வயசானவங்களுக்கும் கொடுக்கலாம். அதே போல் இப்போ ஃபீவர் இருக்குது, இல்லை ரொம்ப நாளாக ஒரு டிசீஸில் வந்து படுத்துட்ருக்காங்க, அவங்களுக்குனாலும் ஈஸியாக டைஜஷன் நடக்கலை அப்படின்றவங்களுக்கும் இந்த உணவு வந்து கொடுத்துட்டு வந்தோம்னா உடனடியாக அவங்களுக்கு எனர்ஜி வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் இப்போ பாடி வெயிட் வந்து என்னதான் சாப்பிட்டாலும் ஏறவே இல்லை, குழந்தைங்களுக்கு வந்து எவ்வளோ கொடுத்தாலும் வந்து பாடி வந்து வெயிட் போட மாட்டேங்குது, ஆக்டிவாக இருக்க மாட்டேங்கிறாங்க, குழந்தைங்களுக்கு வந்து சரியாக பசிக்கவே மாட்டேங்குது, ஃபுட்டு வந்து சரியாக எடுத்துக்க மாட்டேங்கிறாங்க, மோஷன் வந்து ஃப்ரீயாக போக மாட்டேங்குது அப்படின்றவங்களுக்கு இந்த உணவு வந்து ரெகுலராக கொடுத்துட்டு வந்தீங்க அப்படின்னா அவங்க நல்லா பசி எடுத்து நல்லா சாப்பிட ஆரம்பிப்பாங்க, மோஷன் வந்து ஃப்ரீயாக போகும், உடம்புல இருக்கிற கழிவுகள் வந்து வெளியில் போயிட்டு நம்மளோட இம்யூனிட்டி லெவல் நல்லா அதிகமாகும். அதே போல் இப்போ நான் சொல்ல போகிற இந்த உணவில் ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்குது. ப்ரோட்டீன் சத்து அதிகமாக இருக்கிறதுனால உடம்புக்கு தேவையான எனர்ஜி லெவல் கிடைக்கிறதோட உடம்புக்கு தேவையான சக்தியும் அதிகமாக இருக்கும். அதனால தான் இப்போ ஃபீவர் வந்தாலும் சரி, இந்த ஈஸியாக டைஜஸ்ட் ஆகிறதுக்கு இந்த கஞ்சி எடுத்துக்கிட்டு நீங்கள் மருந்து எடுத்துக்கிட்டிங்கன்னா சீக்கிரமாக இந்த உடம்பு வந்து சரியாயிடும். அதே போல் இப்போ பெட் ரிட்டனாக இருக்கவங்க, என்ன சாப்பாடு எடுக்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களும் இந்த உணவு கொடுத்தீங்கனாலும் ஏஜ் ஆனவங்களுக்கு ஈஸியாக டைஜஷன் நடக்காது, அவங்களுக்கும் இந்த உணவு வந்து கொடுத்துட்டு வந்தீங்கன்னா நல்ல ரெமெடியாக இருக்கும். அது என்ன உணவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது பேர் பஞ்சமுட்டி கஞ்சி. பஞ்சம்னா 5, அந்த 5 பொருள் சேர்த்து செய்கிறது தான் வந்து இந்த பஞ்சமுட்டி கஞ்சி. இது வீட்டிலேயே கிடைக்கக்கூடிய பொருள்களை வச்சு பண்ணுறது. இது நீங்களே ரெடி பண்ணலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் தான் ஆகும். இந்த 10லேருந்து 15 நிமிஷத்தை நீங்கள் செலவு பண்ணிங்கன்னா நம்மளோட இம்யூனிட்டி லெவல் நல்லா இன்க்ரீஸ் ஆகும். குழந்தைங்களுக்கு ரொம்ப அருமையான உணவு. இதை வந்து நீங்கள் ரெகுலராக கொடுத்துட்டு வரலாம். அது எப்படின்றத செய்முறையோடு இப்போ நாங்கள் காட்டுறோம். அதை நீங்கள் வந்து பார்த்து வீட்டிலே ரெடி பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க. தேவையான பொருள்: ஃபஸ்ட்டு பச்சரிசி 5 கிராம், கடலைப்பருப்பு 5 கிராம், சிறுபருப்பு 5 கிராம், கருப்பு உளுந்து 5 கிராம், துவரம்பருப்பு 5 கிராம். இது 5த்தையும் எடுத்துக்கலாம். ஆனால் வறுக்கும்போது தனித்தனியாக தான் வறுக்கணும். ஒன்றுத்தையும் தனித்தனியாக இளம் வறுப்பாக வறுக்கணும். ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கோங்க. லைட் சூட்டில் இளம் வறுப்பாக வறுக்கணும். இது வந்து கருப்பு உளுந்து இல்லைங்களா, கருப்பு உளுந்து போட்டால் ரொம்ப நல்லது. கருப்பு உளுந்து கிடைக்காதவங்க நார்மல் உளுந்து நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி இளம் வறுப்பாக வறுத்துட்டு இது எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு முடிச்சு கட்டணும். இது தெளிவாக வந்து இந்த மாதிரி முடிச்சு கட்டணும். ஏன்னா முடிச்சு வந்து இந்த மாதிரி தொங்க விட்டு அதில் வந்து நம்ம கொதிக்க வைக்கணும். டைரெக்டாக போட்டு கொதிக்க வைக்கக்கூடாது. இதுக்கு பேர் அதனால தான் வந்து முடிச்சு கஞ்சின்னு சொல்லுவாங்க. இது யாருக்கெல்லாம் கொடுக்குறோம், இப்போ நம்ம ஃபீவர் வந்தவங்களுக்கு, இல்லை குழந்தைங்களுக்கு, வயசானவங்களுக்கு கொடுக்குறோம். அவங்களுக்கு டைஜஷன் வந்து கம்மியாக இருக்கும். அதனால் இந்த மாதிரி நம்ம முடிச்சு கட்டி அது தொங்க விட்டு கொதிக்க வச்சு வடிகட்டி கொடுத்தா தான் அதனோட பெனிஃபிட் வந்து கிடைக்கும். ஈஸியாக டைஜஷன் ஆகும். இந்த மாதிரி தொங்க விடணும். தொங்க விட்டுட்டு கொதிக்க வைக்கணும். சிம்லேயே கொதிக்க வைங்க. ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் நல்லா கொதித்த உடனே இந்த மாதிரி கலங்களாக மாறும். அவ்வளோதாங்க. இதுதான் கலங்களாக மாறிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். ஆஃப் பண்ணிவிட்டு இது வந்து ஃபில்ட்ரு பண்ணிக்கணும். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு நீங்கள் இது வந்து குழந்தைங்களுக்கு இல்லை பெரியவங்களுக்கும் கொடுக்கலாம். யாருக்கு வேணாலும் கொடுக்கலாம். இது நார்மலாக இருக்கவங்க கூட எடுத்துக்கலாம். அந்தளவுக்கு இம்யூனிட்டி இருக்குது. இதுதாங்க இந்த பஞ்சமுட்டி கஞ்சி. இது நீங்கள் டேஸ்ட்டுக்கு பனவெல்லம் சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லை ஜீரகத்தூள் வந்து சேர்த்து எடுத்துக்கலாம், இல்லை நீங்கள் நாட்டு சக்கரை கூட சேர்த்து எடுத்துக்கலாம். குழந்தைங்க வந்து டேஸ்ட் விரும்பணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த நாட்டு சக்கரை சேர்த்து கொடுங்க, நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. தண்ணி கொடுக்கறதுனால அவங்களுக்கு நல்ல இம்யூனிட்டி ரைஸ் ஆகும். குழந்தைங்கள் அதுக்கேற்ற வளர்ச்சி வந்து அடைவாங்க, ஆக்டிவாக இருப்பாங்க, மோஷன் ஃப்ரீயாக போவாங்க, நல்லா பசி எடுத்து சாப்பிடுவாங்க. இது வந்து நீங்கள் ரெகுலராக கொடுக்கலாம். நல்ல ப்ரோட்டீன் உள்ள ஃபுட் யூஸ் பண்ணிக்கோங்க. இது மற்றவங்களுக்கும் யூஸ் ஆகணும் அப்படின்னா எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.